என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 85வது அதிகாரத்தில் 12வது வசனத்தையும், அதோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் 11வது வசனத்தையும் இணைத்து தியானித்து பாருங்கள். சங்கீதத்தின் புத்தகத்தில் கர்த்தர் எப்படி நமக்கு சுட்டி காட்டுகிறார்? 85வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நன்மையானவைகளை தருவது நிச்சயமல்லவா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் கையை விட்டு நழுவி போன காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல். நீ மிகுந்த ஆவலோடு கூட பல காரியங்களிலே நல்ல ஒரு தீர்வை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்திருப்பாய். ஆனால் அது உனக்கு கிடைக்காமல் போயிருக்கும். ஒருவேளை நீ அட்டன் பண்ண இன்டர்வியூவில் இந்த வேலை கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நீ நினச்சிருப்பேன், ஆனால் கிடைக்காம போயிருக்கும். அல்லது ப்ரொமோஷன் உனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன், ஆனால் அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். அல்லது உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் வராமல் போயிருக்கும். எல்லா விதத்திலும் ஒரு தடையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அதனால் மனம் தளர்ந்து போய்விடாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நன்மையானவைகளை தருவது நிச்சயம் அல்லவா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சிறந்ததை தருவார், மேலானதை தருவார். தன் நாமம் மகிமைப்படத்தக்கதாய் மகிமையான காரியத்தை உங்களுக்கு தருவார். பாருங்கள், தளர்ந்து போய் விடாதிருங்கள். கிடைத்த காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கிடைக்காமல் போன காரியங்களுக்காகவும் அதிகமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயமல்லவா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு கர்த்தர் நன்மையானதை, மேன்மையானதை தந்து மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.